ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலைவேளை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தியானத்திற்கு உதவியாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவன் சேராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். சிம்சோனுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்தே கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செயல்பாட்டை இந்த வசனமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு செயல்பாட்டை 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இன்னும் இதற்கு பின்வரக்கூடிய அதிகாரங்களில் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் என்ற வார்த்தை அடிக்கடி படிக்கிறோம். ஆனால் இந்த 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கக்கூடிய இந்த வார்த்தை ஒரு முறை மாத்திரமே இங்கே நாம் படிக்க நேருகிறது. என்ன வார்த்தை? கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். இந்த ஏவத் துவங்கினார் என்ற அந்த வார்த்தையானது அங்கே ஒரு முறை செயலாக இந்த வார்த்தை விளக்குவதல்ல, மாறாக ஏவத் துவங்கினார் என்பது இட் இஸ் இன் கண்டினியூஸ் டென்ஸ். இது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு செயலாக இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே அவனுடைய ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினவர் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் என்ன செய்தார் என்றால் அவனுக்குள் ஏவிக்கொண்டே இருந்தார், அவனை ஏவிக்கொண்டே இருந்தார் என்பதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தமாகும். இந்த ஏவத் துவங்கினார் என்ற வார்த்தையை மூல பாஷையிலிருந்து நாம் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அர்த்தங்களை நாம் வெளிக்கொணர முடியும். உள்ளார்ந்த கலக்கம், உள்ளத்தை வாதித்தல், பலவீனப்படுத்துதல், உந்தி தள்ளுதல் போன்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த ஏவத் துவங்கினார் என்ற வார்த்தைக்கு, ஏவினார் என்ற வார்த்தைக்கு நாம் பொருள்படுத்த முடியும். சற்று சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவனுடைய வாலிப பருவம் வரைக்கும், அதாவது அவன் தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும், அவருடைய பெற்றோர்களுடைய உதவி தேவைப்படாத அந்த இடம் வருவது வரைக்கும் மனோவாவும் அவன் மனைவியும் என்ன செய்தார்கள் என்றால் அவனுக்கு கர்த்தருடைய காரியங்களை ஊட்டி வளர்த்தினார்கள். நீ ஒரு நசரேயன், தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவன், உனக்கென்று தேவன் கொடுத்த ஒரு லக்கு இருக்கிறது என்கின்ற அந்த தேவனுடைய காரியங்களை சிம்சோனுக்கு ஊட்டி வளர்த்தினார்கள். பெற்றோர்களை சார்ந்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்து முடித்தார்கள். இப்பொழுது அவன் பெரியவனாகிவிட்டான், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டிய அந்த இடம் வந்துவிட்டது. இப்பொழுது அவனுடைய பெற்றோர்களை விட்டு இப்பொழுது அவன் பிரிந்து அங்கே போக வேண்டிய அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. தனியாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய, தனியாக தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த வயதுக்குள்ளாக வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அவனை என்ன செய்கிறார் என்றால் அவனை ஏவ துவங்குகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஏவ துவங்கினார் என்று சொல்லும் பொழுது என்ன ஏவினார், அவனுக்குள் என்ன அந்த கலக்கத்தை அல்லது அவன் இருதயத்திலே என்ன வாதையை கொண்டு வந்தார் என்று பார்க்கும் பொழுது இதை ஆவிக்குரிய விதத்திலே நாம் சிந்திக்க முடியும். என்ன? தேவனுடைய ஆவியானவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அவன் யார் என்பதை உணர்த்தி கொண்டே இருந்தார். அவன் எங்கு போனாலும் என்ன செய்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் உணர்வை, கலக்கத்தை கொடுத்து கொண்டே இருந்தார், வாதித்துக் கொண்டே இருந்தார். என்ன? நீ ஒரு நசரேயன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவன் உன்னை ஒரு நோக்கத்திற்காக உன்னை பிறப்பித்திருக்கிறார் என்கின்ற இந்த செய்தியை அவனுக்குள் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் அவன் கேட்டிருந்தும், தேவனுடைய இந்த ஏவுதலை அவன் பெற்றிருந்தும் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? துணிந்து அவன் தவறான வாழ்க்கைக்குள்ளாக போகிற ஒரு காட்சியை தான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே படிக்கிறோம். பாருங்கள், சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு என்று படிக்கிறோம். மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார், அதனாலே அவன் இந்த பாவத்திற்குள்ளாக விழுந்தான் என்று சொல்லி நாம் அங்கே பொருள்படுத்தக்கூடாது. நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
கர்த்தருடைய ஆவியானவர் நன்மைக்கு ஏதுவாக அவனை ஏவினார். அவன் பரிசுத்தமாய் வாழும்படியாக ஏவினார். அவனை பிறப்பித்ததின் அவனை பிறக்க செய்ததனுடைய நோக்கத்தை அவன் உணர்த்தி கொண்டே இருந்தார். இந்த தவறு செய்யாதே, இந்த இடத்திற்கு போகாதே, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ நசரேயன் என்பதை உணர்த்தி கொண்டே இருந்தார். ஆனால் இந்த உணர்த்துதலை எல்லாம் கேட்டிருந்தும் இங்கே சிம்சோன் வழிமாறி போகிறதை, தேவ ஆவியானவருக்கு அங்கே கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிர்த்து நின்று அங்கே துணிந்து பாவம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? அவர் நம்மை ஏவிக்கொண்டே இருக்கிறார், நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். என்ன பேசுகிறார்? அல்லது நமக்குள் அந்த கலக்கத்தை, அந்த வாதையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன? நீ தேவனுடைய பிள்ளை, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவன் உன்னை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நமக்குள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிம்சோனை போல ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டும் வழிமாறி சென்று கொண்டு இருக்கிறோமா? அல்லது துணிந்து பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது அவருடைய சித்தத்தை கீழ்ப்படிந்து நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்டு நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து நாம் தவறுகளிலிருந்து நாம் தப்பித்து வாழ்கிறோமா? பாவம் செய்யாமல் நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து உணர்வடைவது மிக மிக அவசியம். பிரியமானவர்கள், ஏனென்றால் நாம் தவறு செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார், அவருடைய செயலை நாம் அவிழ்த்து போடுகிறோம் என்றெல்லாம் தேவனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த காலைகளிலே ஆவியானவருடைய சத்தத்திற்கு கேட்டு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.